தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 202வது நிகழ்வு. நாம் இதில் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு மொழி, சிந்தனை, சமூக வாழ்க்கை. அப்படிதான் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு காரணம் இருக்கு ஏன் இதை எடுத்துக்கிட்டோங்கிறதுக்கு. பொதுவா நம்ம பேசக்கூடிய அரசியல் சிக்கல்களில் இந்தியாவில் ஒரு தேசியம், தமிழ் தேசியம் தொடர்பா அல்ல அகில இந்தியாவுக்கும் பொருத்தமான மொழிக் கொள்கை தொடர்பா பேசப்படுகிற போது மொழி பற்றிய ஒரு இலக்கணத்தின் அடிப்படையில் அது பேசப்படுறதில்லை. அது பொதுவா ஒரு மொழிக் கொள்கை, இருமொழிக் கொள்கை, இப்படி பலவிதமாக பேசுறாங்களே தவிர, இப்போ இந்த மொழி குறித்து மொழியின் சமூகவியல், சோசியாலஜி ஆஃப் லாங்குவேஜ் என்பது குறித்து அண்மையில் சில நிகழ்ச்சிகள்ல பேசினேன். புதிய குரலுக்கு ஒரு வகுப்பு எடுத்தேன். அதுக்காக மொழி குறித்து மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இப்படிலாம் விரிவா கொஞ்சம் படித்தேன். படிக்கும்போது எனக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைச்சது. என்னன்னா, மார்க்ஸ் தொடக்க காலத்துல மார்க்ஸும் எங்கல்ஸும் எழுதிய ஒரு நூல் ஜெர்மன் ஐடியாலஜி. இந்த ஜெர்மன் ஐடியாலஜியை நம்ம இதுக்கு முந்தி ஒரு முறை எடுத்து கையாண்டோம். அது என்னன்னு சொன்னா, சாதி பற்றி பேசுகிற போது அந்த உழைப்பு பிரிவினையின் அடிப்படையிலான இந்திய சாதி அமைப்பு, சாதி அடித்தளமா மேற்கட்டுமானமா என்ற விவாதத்திற்கு அது ஒரு மிக முக்கியமான விடையளிக்கிறது. இப்ப வரைக்கும் கூட இடதுசாரிகள், இந்திய தேசிய இடதுசாரிகள், அவங்க சாதி பற்றி பேசுகிற போது அது ஒரு மேற்கட்டுமானம், வர்க்க புரட்சி நடந்து முடிந்தால் சாதி ஒழிந்துவிடும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. செயலளவில் அதில் சில திருத்தங்கள், சலுகைகள் காட்டுறாங்க. ஆனா இன்னமும் சாதியை அடித்தளத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சி இல்லை. அதுக்கு உதாரணமாக காட்டும் போதுதான் மார்க்ஸ் எங்கல்ஸ் ஜெர்மன் ஐடியாலஜி. ஏன்னா ஜெர்மன் ஐடியாலஜி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, ரொம்ப பிற்காலத்தில் சோவியத் யூனியன்ல தான் அது புத்தகமா, அது கட்டுரையா அச்சிடப்பட்டுச்சு. ஆனா 1845 அல்லது 46 வாக்கிலேயே அந்த கட்டுரைகள் எழுதப்பட்டுச்சு. அவங்க ஐடியாலஜின்னு சொல்றது அந்த காலத்துல பிலாசபியை தான் அப்படி சொல்றாங்க. ஜெர்மானிய மெய்யியல், ஏன்னா நம்ம அந்த மார்க்சியத்தினுடைய ஒரு கூறாகி அந்த மெய்யியல் பெரும்பாலும் ஜெர்மனியில தான் தழைத்து இருந்துச்சு. ஜெர்மனி தான் அதற்குரிய மண்ணாக இருந்துச்சு, சரியா சொன்னோம்னா. அந்த புத்தகத்தில் 1846 ஏப்ரல் மேல எழுதப்பட்ட புத்தகம். அதாவது என்ன முக்கியமா எதுக்கு அதை சொல்றேன்னா, கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ, பொதுமை கொள்கை அறிக்கை எழுதப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம். ரொம்ப தொடக்க காலத்தில் மார்க்ஸ் எங்கல்ஸ் எழுதிய புத்தகம். அதுல அவங்க முக்கியமா எதை நிறுவ முற்பட்டாங்கன்னா, தத்துவமும் சிந்தனையும் தான் வரலாற்றை நிர்ணயிக்கின்றன, தீர்மானிக்கின்றன என்ற கருத்துக்கு மாறாக ஜெர்மன் மெய்யியல் எப்படி இருந்துச்சுன்னா, மிகச்சிறந்த தத்துவ ஆசிரியருடைய கருத்துக்கள், அந்த எழுத்துக்கள், இலக்கியங்கள் தான் வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கின்றன. அப்ப மார்க்சுக்கும் எங்கல்ஸுக்கும் வேறொரு கருத்து
உருவாகி அவங்கள்ட்ட கருக்கொண்டிருந்த ஒரு கருத்து என்னன்னா, வரலாற்றை மனிதர்கள் தங்கள் தேவைகளை ஆக்கிக் கொள்வதும் மீளாக்கம் செய்து கொள்வதும், ப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், இதுதான் தத்துவத்தையே தீர்மானிக்கிறது. இதுதான் மெய்யியலை தீர்மானிக்கிறது. இதிலிருந்துதான் சிந்தனைகள் பிறக்கின்றன. எனவே சிந்தனைகள் வரலாற்றை தீர்மானிப்பதில்லை. மனிதர்கள் தங்கள் தேவைகளை ஆக்கிக் கொள்ளும் முறை, அதில் அவர்கள் இடையிலான உறவுகள், சுருக்கமா சொன்னா உற்பத்தி சாதனங்களும் உற்பத்தி உறவுகளும், ஆக்க பொறிகளும் ஆக்க உறவுகளும், இதை பற்றி பேசுகிற போதுதான் அவங்க ஒரு குறிப்பில் இந்த இந்திய சமூகம் பற்றி சொல்றாங்க. எப்படி இங்கு இந்த மத சிந்தனைகள், மற்ற கருத்துக்கள், இந்திய தத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த சிந்தனைகள், இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த சாதி முறை, சாதி அமைப்பு. சாதி முறை எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா, அது சில கருத்துக்கள், நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டதாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வகையான உழைப்பு பிரிவினையில் இருந்துதான் அது வருகிறது. டிவிஷன் ஆஃப் லேபர் தான் அடிப்படை. டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது சமூகத்தினுடைய அடித்தளம் சார்ந்தது, அதாவது பொருளியல் ஆக்கத்தை சார்ந்தது. இதுக்கு சொல்றாங்க. அதே ஜெர்மன் ஐடியாலஜியில வரக்கூடிய ஒரு வாசகம் இருக்கு. லாங்குவேஜை பற்றி, மொழியை பற்றி சொல்லுகிற ஒரு இடம். லாங்குவேஜ் இஸ் தி இமிடியட் ரியாலிட்டி ஆஃப் தாட். இதான் அந்த வார்த்தை. லாங்குவேஜ் இஸ் த இமிடியட் ரியாலிட்டி ஆஃப் தாட். மொழி என்பது என்ன? அது சிந்தனையின் மெய்யுரு, சிந்தனையின் மெய்யாக்கம், சிந்தனையின் மெய்மை. அந்த ரியாலிட்டிங்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும். சிந்தனை எப்படி உண்மையாகுது, சிந்தனை எப்படி யதார்த்தமாகுது, சிந்தனை எப்படி மெய் வடிவம் பெறுகிறது என்று சொன்னால், அது மொழியின் வழியாக வருது. மொழிக்கும் அதற்கும் இடையில் ஏதாவது இருக்கா? சிந்தனைக்கும் மொழிக்கும் இடையில இல்லை எதுவும். அதான் இமீடியட்ங்கிறதுடைய பொருள். மீடியட்னா இடையில ஒண்ணு இருக்கணும். இடையில எதுவுமே இல்லைன்னா அதுக்கு பேர் இமீடியட். எனக்கு இவரு பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையிலேயே அடுத்த வீடா இருக்கலாம், 2 வீடு தள்ளியும் இருக்கலாம். ஆனா எதுவுமே தள்ளி இல்ல, ஒட்டி இருக்கிறாருன்னா அவர் தான் இமீடியட் நெய்பர். இங்க இடையில எதுவுமே இல்லை. எதுக்கு இடையில? சிந்தனைக்கும் மொழிக்கும் இடையில எதுவும் இல்லை. சிந்தனை மொழியாக உருவம் பெறுகிறது. அந்த உருவம் ஒரு மெய்யான உருவம். இதை ரொம்ப எளிதா புரிய வைக்கணும்னு சொன்னா, கனவு மெய்ப்பட வேண்டும்னு பாரதி பாடுவார். கனவு மெய்ப்பட வேண்டும். இந்த மெய்ப்படுதல், கனவுக்கு உருவமே கிடையாது. அதுக்கு ஒரு உருவம் எப்ப கிடைக்குதுன்னா, அது நடைமுறைக்கு வரும்போது கிடைக்குது. இந்த மெய்ப்படுதல் அல்லது மெய்யாக்கம், இது மார்க்ஸ் பிற்காலத்தில் மூலமுதல் எழுதுகிற போது இந்த ரியலைசேஷன், ரியாலிட்டியாக மாறுவது என்பதை பல கட்டங்கள்ல பயன்படுத்துவார். ஒரு சரக்கு, அதற்குரிய மதிப்பு, அது விலையாகும் போது அது ரியலைசேஷன் ஆஃப் வேல்யூ. அந்த விலை காசாகும் போது அது ரியலைசேஷன். ஒரு பொருள் ஆக்கியவர் அதில் கிடைத்த காசை தன் கையில் வைத்திருக்கிறார், இந்த பணத்தை வச்சிருக்கிறார். இந்த பணம் எப்ப மெய்யாக்கம் பெறும்னா, இந்த பணம் பொருளாக மாறணும். அது ரியலைசேஷன். உழைப்புக்கு கூலி கிடைக்கும் போது அது ரியலைசேஷன் ஆஃப் லேபர். இப்படி ஒவ்வொன்றும் அந்த மெய் வடிவம் பெறுதல். இப்ப இந்த சிந்தனை எப்படி மெய்யுருவாக்கம் பெறுகிறது, மெய்யாக்கம் பெறுகிறது, ரியாலிட்டின்னு அவர் சொல்றார். எப்படின்னா, அது மொழி வழியாக.
இது எதுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மொழி பிரச்சனை பற்றி பேசுறோம். இந்தியாவுல மொழி பிரச்சனை பற்றி பேசுறோம். எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம்னு அமித்ஷா சொல்றாரு. இந்தியாவுக்கு ஒரு ஆட்சி மொழி வேண்டாமா? தொடர்பு மொழி வேண்டாமா? என்று பேசப்படுது. இது எல்லாத்திலயும் தமிழ்நாட்டுல நாங்க இருமொழி கொள்கையை உறுதியாக கடைப்பிடிக்கிறோம். அப்படின்லாம் சொல்றாங்க. ஒவ்வொன்னும் விவாதத்துக்குரியதாக இருக்கு. இப்ப இருமொழி கொள்கைன்னா அந்த இரு மொழிகள்ல எது முதல் மொழி, எது 2ஆம் மொழி, எது பயிற்று மொழி? இந்த கேள்வியெல்லாம் நம்ம எழுப்புறோம். இதுக்கு யாரும் விடை சொல்றது இல்ல. இருமொழி அவ்வளவுதான். எங்களுக்கு 3 வேண்டாம் 2. எங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது. அவரு அமித்ஷா, எங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. ஆங்கிலம் பேசிக் கொண்டிருப்பது அவமானம். ஆனா, இப்ப அவங்க அரசாங்கம் நடத்தும்போது ஆங்கிலம் இல்லாம நடத்தல. ஆங்கிலத்தில தான் சட்டங்கள்லாம் இருக்கு. ஆங்கிலத்தில தான் தீர்மானங்கள் இயற்றப்படுது. ஐக்கிய நாடுகள் அமைப்புல போய் பேசக்கூடிய இந்திய பிரதிநிதி ஆங்கிலத்தில் தான் பேசுறாரு. தமிழ் தெரிந்த இருவர், தமிழ் பேசக்கூடிய ஒரு செய்தியை ஆங்கிலத்தில் பேசினால் அது அவமானம். அவர் குஜராத்தி மொழி தெரிந்த ஒருவர், குஜராத்தி மொழி தெரிந்த ஒருவரிடம் அவர் குஜராத்தியில் பேசாமல் இந்தியில் பேசினாலே அவமானம் தான். இந்திக்கென்று ஒரு தனி தகுதி அவங்க குடுத்துடுறாங்க. தேசிய மொழி. அப்புறம் அதுக்கு இடையில இப்ப என்ன பண்றாங்க? சமஸ்கிருதம் தான் முதல்ல இருந்துச்சு. அதுல இருந்தா மற்ற மொழிகள் வந்துச்சு என்ற ஒரு கதையை உருவாக்குறாங்க. கூகுள்ல போய் அந்த மாரி எழுதுறாங்க. சான்ஸ்கிரிட் தான் உலகத்தின் ஆதி மொழி என்றெல்லாம். இது அண்மை காலத்துல வேற நம்பிக்கை எல்லாம் வருதுன்னு குறுக்க சேர்த்துக்கிறாங்க. தமிழ் வந்து ஒரு 2300 ஆண்டு பழமையா இருக்கலாம். ஆனா சமஸ்கிருதம் 5000 ஆண்டு. இப்ப ஆட்சி மொழி தொடர்பாக ஒரு மொழியை கூடுதலா கற்றுக்கொண்டால் அதுல என்ன குறை? அப்புறம் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? எந்த மொழியை கொண்டு எந்த மொழியை இப்படியெல்லாம் நிறைய விவாதங்கள். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இது இந்த கட்சியோட கொள்கை, இது பாஜக கொள்கை, இது காங்கிரஸ் கொள்கை, திமுக கொள்கை, இது கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, இது இந்திய தேசிய எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, மொழி என்ன? மொழி என்றால் என்ன? மொழி எவ்வாறு பிறக்கிறது? மொழியினுடைய பங்கு பாத்திரம் அதனுடைய வெகிபாகம் என்ன? சமூக வளர்ச்சியில மாற்றத்துல. இதற்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, a definition of language. மொழிக்கு ஓர் இலக்கணம் தேவைப்படுகிறது. இந்த ஜெர்மன் ஐடியாலஜில மார்க்ஸ் சொல்ற அந்த டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. அந்த டெஃபினிஷனை அவர் எந்த அளவு வளர்த்துட்டு போறாருன்னா, இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இது மற்ற அறிஞர்களும் சொல்லக்கூடியதா, அவர்தான் இல்ல. லாங்குவேஜ் இஸ் பிராக்டிகல் கான்சியஸ்னஸ். மொழி என்பது நடைமுறை அளவிலான தன்னுணர்வு. அதாவது உணர்வு, பொருள், வாழ்வு. இது மார்க்சினுடைய ஆய்வுல முக்கியமான ஒன்று. வாழ்நிலை உணர்வு நிலையை தீர்மானிக்கிறதா, உணர்வு நிலை வாழ்நிலையை தீர்மானிக்கிறதா? இப்போ உணர்வு நிலை வாழ்நிலையை தீர்மானிக்கிறது என்று சொன்னாலும், வாழ்நிலை உணர்வு நிலை தீர்மானிக்கிறதுனால, வாழ்நிலைக்கும் உணர்வு நிலைக்கும் இடையில எப்படி உறவு ஏற்படுகிறது? ஒருவர் வந்து ஒரு பொதுநல உணர்வு மிக்கவர் அப்படின்னு சொல்றோம். இந்த பொதுநல உணர்வை அவர் எப்படி நடைமுறைப்படுத்துவார்? ஒருத்தருக்கு உதவுவதன் மூலம், ஒருவருக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பதன் மூலம், பாடப்புத்தகம் வாங்கி கொடுப்பதன் மூலம் எல்லாமே செய்வார். ஆனால் இந்த உணர்வு நிலையை அப்படி மாற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு முதல் கருவி எதுனா மொழிதான். மொழி என்ற ஒன்று இருப்பதை மறந்துவிட்டோ, மொழியை பயன்படுத்தாமலோ ஒருவர் தன் உணர்வு நிலையை
செயல் வடிவம் கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு பிராக்டிகல் ஷேப் கொடுக்க முடியாது. இன்னொரு விதமா சொன்னோம்னா, ஒருத்தர் தன்னலத்தோட இருக்கிறார். அவர் வந்து இப்ப இந்த அடிக்கடி முகநூல்ல எல்லாம் எழுதுறாங்க பாருங்க. 20,000 முதலீடு பண்ணீங்கன்னா, நீங்க ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம் எழுதுறாங்களா? அது சொல்றதுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு? அந்த உணர்வு தன்னல உணர்வை, கொள்ளை லாபம் அடிக்கிற உணர்வை, மற்றவர்களை ஏமாற்றுகிற உணர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால், அதற்கு என்ன தேவைப்படுதுன்னா, முதல்ல தேவைப்படுகிற ஊடகம் மொழிதான். இந்த வளர்ச்சியில் இருந்து தான் மார்க்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் அவர் சொல்றாரு, "A people needs its own language to develop and raise its consciousness towards genuine liberation." ஒரு மனிதன் தன் உணர்வை நடைமுறை ஆக்குவதற்கு அவனுக்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழி அவனுக்கு தெரிந்த மொழியாக இருக்கணும். அல்லது அவனுடைய சொந்த மொழியாக இருக்கணும். ஒரு தனிநபருக்கு இது. அடுத்து ஒரு குழு. அந்த குழு கூடி ஒரு டீம்னு வச்சுக்குவோம். ஒரு விளையாட்டு போட்டியில ஒரு அணி. இந்த அணி அதற்கு ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அது அதனுடைய உணர்வாக இருக்கு. அதனுடைய தன்னுணர்வாக இருக்கு. இந்த வெற்றி பெற வேண்டும் என்ற இந்த தன்னுணர்வை அது நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தேவைன்னா, அவர்களுக்குள் கலந்து பேசணும். அவங்களுக்கு எதிரா தீர்ப்பு கொடுத்தா அதற்கு மேல்முறையீடு பண்ணணும். அப்புறம் ஹவ் இஸ் தட்ன்னு கத்துறான் பாருங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்கணும். இது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுதுன்னா மொழி தேவைப்படுது. அப்ப ஒரு மனிதன், ஒரே ஒருத்தன் தன்னுடைய தன்னுணர்வை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவனுக்கு மொழி தேவைப்படுது. ஒரு குழுவுக்கு தேவைப்படுது. இந்த குழு என்ற கருத்தை இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு போனீங்கன்னா, ஒரு மக்கள் சமூகம். இந்த மக்கள் எ பீப்பிள் என்கிற வார்த்தை ஒரு மக்கள் சமூகம். ஒரு மக்கள் சமூகம். பொதுவான மக்கள், பொதுவான மனிதர்கள் இல்ல. ஒரு மக்கள். அதாவது ஒரு தேசம்னு அர்த்தம். ஒரு தேசிய இனம்னு அர்த்தம். ஜார்ஜ் ருஷ்யா எப்படி இருந்துச்சு? எ பிரிசன் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள்ஸ்ன்னு சொன்னாங்க. மக்கள் இனங்களின் சிறைக்கூடமாக இருந்தது. அதாவது தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக இருந்தது. இந்த மக்கள் இனம் என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, விடுதலையை நோக்கி, உண்மையான விடுதலையை நோக்கி, சுரண்டல் இல்லாத, ஒடுக்குமுறை இல்லாத, அறியாமை இருள் நீக்கிய ஒரு முழு உண்மையான விடுதலை, ஜெனுயின் லிபரேஷன். அதை நோக்கி என்ன பண்ணணும்னா, தன்னுடைய கூட்டு உணர்வை வளர்த்துக் கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் வேண்டும். முதலாவதாக நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அது உணரணும். இந்த அடிமை நிலையை எதிர்த்து போராடுகிற உணர்வை, கூட்டு உணர்வை அது வளர்த்துக் கொள்ளணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தன்னுடைய அறிவை, சிந்தனையை பெருக்கிக் கொள்ளணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, சொந்த மொழி அதற்கு தேவை. இந்த கருத்துக்கு மார்க்ஸ் வந்து சேர்றார். ஒரு மொழின்னா என்ன என்பதிலிருந்து அது எப்படி ஒன்றாக இருக்கிறது? பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word was with God, the word was God. இது வந்து பைபிள்ல ஜான் சுவிசேஷம், யோவான் அல்லது அருளப்பருடைய நற்செய்தி. தொடக்கமே இதுதான். இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். மார்க்ஸ் வந்து இந்த வாசகத்தை அப்படியே மூலம் முதல்ல பயன்படுத்துவார். இந்த பிகினிங் வாஸ் த வேர்டுன்னு ஆரம்பிப்பார். இந்த வேர்டுன்னு எதை சொல்றாங்க? ஒரே ஒரு வார்த்தை அர்த்தத்தில் இல்லை. பேசப்படுகிற சொல். அந்த சொல் எப்படி இருந்துச்சுன்னா, அது கடவுளிடத்தில் இருந்துச்சு. ஒரு கேள்வி எழுதுல. எப்படி கடவுளுக்கு முன்னால என்ன இருந்துச்சு? கடவுளை யார் படைச்சா? கடவுள் எப்படி இன்னொருத்தரை படைச்சார்? இந்த கேள்விக்கெல்லாம் விடையா தான் இது வருது. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். கடவுளுக்கும் முன்னால என்ன இருந்துச்சுன்னா வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்துச்சு, தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தையே கடவுளா இருந்தது. இந்த வார்த்தைங்கிற சொல் வந்து அவங்களுடைய
அந்த சமய பூச்சோடு கூடிய மொழியில மொழியை சொல்வது, மொழியினுடைய படைப்பாற்றலை சொல்வது. அதுக்கான ஒரு தொன்ம குறியீடு தான் இந்த வாசகம். நான் இப்ப அண்மையில இந்த சிறுத்தைகள் நிகழ்ச்சியில பேசும்போது இந்த ஒரு மேற்கோளை சொன்னேன். எது? லாங்குவேஜ் இஸ் எ இமிடியேட் ரியாலிட்டி ஆஃப் தாட். மொழி என்பது சிந்தனையின் உடனடி செயல் வடிவமாகும். இதான் அதுக்கு உடனடி மெய்யாக்கமாகும். சிந்தனையை நேரடியாக, உடனடியாக, இடையீடின்றி மெய்யாக்குவதுதான் மொழி. இப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போம். ஒரு தனிநபருக்கு சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சிந்தனை எங்கிருந்து வருது? இந்த மொழி முதல்ல, அந்த மொழி முதல்ல எல்லாம் இருக்கட்டும். ஆனால் மனித சிந்தனை என்ற ஒன்று மனிதன் தோற்றத்தோடு சேர்ந்து சிந்திக்கும் மனிதனாயிரம். சிந்தனை இல்லாத மனிதன் இருக்க முடியாது. அப்படி சிந்திக்கிற போது அவன் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு அது செய்யல, அல்லது தனக்கு தோன்றுகின்றவற்றை தான் கண்டுபிடிக்கிற புதிய செய்திகளை அவன் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவில்லை. ஆனால் அவன் சிந்தித்தான். அந்த சிந்திப்பதற்கு என்ன இருந்துச்சுன்னா, அவங்ககிட்ட அதுக்கு கருவியா, ஊடகமா என்ன இருந்துச்சுன்னா, அந்த மொழி இருந்தது. அதை வெளிப்படுத்தினான். ஆனா வெளிப்படுத்துவதற்கு முன்னாலேயே சிந்தனை இருக்கணும். பொதுவா என்ன எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னா, கருத்துக்களை, எண்ணங்களை வெளியிடுவதற்கான ஒரு கருவி மொழி. அது எதுவாகவும் இருந்துட்டு போட்டுமே என்று சொல்லுவாங்க. ஆனால் வெளியிடுவதற்கு முன்னாலேயே என்ன வேணும்? கருத்துக்கள், சிந்தனைகள் வேணும். அவனுக்கு அது எங்கிருந்து கிடைக்கிறது? இதற்கு அடிப்படையாக இருப்பது புற உலகம். இயற்கை, சமூகம் என்ற புற உலகம் அவனுடைய ஐம்புலன்கள் வாயிலாக அவனுடைய மூளையில் எதிரொலித்து அதுதான் சிந்தனை ஆகுது. அதுக்கு ஒரு மூளைன்னு ஒரு கருவி தேவைப்படுது. புற உலகம் என்ற ஒரு அடிப்படை தேவைப்படுகிறது. இந்த புற உலகத்தை அவனுடைய மூளைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான புலன் அறிவு தேவைப்படும். எல்லாம் சேர்ந்தாதான் என்ன வரும்னா சிந்தனை வரும். சரி, புற உலகத்தை பார்த்து அவனுக்கு ஏற்படுகிற அந்த எதிரடிப்புகள் அது என்ன என்ன மொழியில் நடக்குது? அவனுக்கு தெரிந்த ஒரு மொழியில் நடக்குது. அது எழுத்து வடிவம் கொண்டதோ, இலக்கிய வடிவம் கொண்டதோ இல்லையோ, அவன் மனித சிந்தனை என்பது வளர வளர அவனுடைய இந்த மொழி வளருது. மொழி வளர வளர அவனுடைய சிந்தனையும் வளருது. இப்ப நம்ம காலத்துக்கு ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு இருந்த ஒரு சிந்தனை வளர்ச்சி, அதனுடைய வேகம் இன்னைக்கு பெருமளவில் மாறிவிட்டுடுச்சு. ஏன்? எதன் உதவியோடு மாறுபட்டு? இன்னைக்கு போய் புதுசா ஒரு வானியல் துறையில படிக்கிற ஒரு மாணவன் இயக்க விதிகள், இயற்பியல் விதிகள் எல்லாத்தையும் முதல்ல இருந்து படிப்படியா கத்துக்கிட்டு போற தேவையில்லை. ஏற்கனவே அதெல்லாம் ஆய்வு செய்து முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நூல்களா இருக்கு, அல்லது இணையத்தில் கிடைக்குது. படிச்ச உடனே அவன் அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சல் காண்றான். ஆனா அது இணையத்தில் இருந்தாலும், புத்தகங்களாக இருந்தாலும், அல்லது காணொளிகளாக இருந்தாலும், உரைகளா இருந்தாலும், எல்லாத்துக்கும் ஊடகம் எதுன்னா மொழிதான். அப்ப இந்த மொழிதான் என்ன பண்ணுதுன்னா, சிந்தனையை ஒட்டி நிற்கிற, சிந்தனையோடு இடையீடு இல்லாமல் ஒட்டி இருக்கிற ஒரு மெய்யுருவமாக இருக்கு. சிந்தனை தோன்றுவதற்கு மொழி வேண்டும், அந்த சிந்தனையை வெளியிடுவதற்கு மொழி வேண்டும். அதுக்கு மேல என்ன பண்ணுதுன்னா, அந்த மொழி அந்த சிந்தனைக்கு சொல் வடிவம் கொடுக்குது. அதை நீங்கள் புதிதா வளர்த்தெடுப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு அதனுடைய சொற்கள் பயன்படுது. எழுத்து மூலமோ அல்லது பேச்சு வடிவத்திலோ அல்லது அடையாள வடிவத்திலோ அதை செய்ய முடியும்.
இதன் மூலம் அது சிந்தனையை கூர்மைப்படுத்துவதற்கு உதவுகிறது. மொழி என்பது சிந்தனையின் நேரடி மெய்யாக்கமாக, சிந்தனைகளை வெளியிடுகிற தொடக்க ஊடகமாக, அதை புரிந்து கொள்வதற்கான ஊடகமாக, உள் மன செயல் வழிகளுக்கும் வெளியில் தொடர்புக்கும் இடையிலான ஒரு உறவாக, கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு கருவியாக, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த உலகத்தின் மீது எதிர்வினை செலுத்துவதற்குமான ஒரு வழியாக பயன்படுகிறது. இப்ப சரியான கருத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன என்ற கட்டுரையில் இந்த அறிவு எங்கிருந்து வருதுங்கிறத பற்றி மாவோ சொல்வார். ஒரு புலனறிதல் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். புலனறிதலுக்கு பிறகு என்ன பண்ணுதுன்னா, மூளை அதை பதனிட்டு சிந்தனைகளாக மாற்றுகிறது. அப்போ பொருள் ஆக்கம், ப்ரொடக்ஷன், அதன் வழியாக இந்த சிந்தனைகள் வளர்கின்றன. அதுலதான் அறிவியல் வருது, மற்றதெல்லாம் வருது. அதே போல சமூகத்தில் நடக்கிற போராட்டங்கள் சமூகவியல் வழியாக வளர்கின்றன. ஆனா இந்த பொருளாக்கத்தின் வழியாக வளர்ந்தாலும் சரி, சமூக போராட்டங்களின் வழியாக வளர்ந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே எது தேவைப்படுதுன்னா மொழி தேவைப்படுது. எந்த மொழி? அந்த ஒரு சமூகத்தினுடைய மொழி. இப்ப மனிதர்கள், உலகம் பூராவும் இருக்கிற மனிதர்கள் ஒரே மொழி பேசுகிறவர்களாக இல்லை. ஏன்னா அவங்க வெவ்வேறு குழுக்களா, வெவ்வேறு குடும்பங்களா வளர்றாங்க. அவங்க ஒரு பழங்குடிகளாக இருந்து அதில் இரத்த உறவும் மொழி உறவும் அவர்களை ஒன்னா இணைத்து, அப்புறம் ஒரு நிலப்பகுதியில் நிலைத்து வாழத் தொடங்குகிற போது அவங்க ஒரு தேசிய இனமாக உருப்பெறாங்க. இப்ப நம்ம தமிழ் இனத்துக்கு அதான் சொல்றோம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்றது அதான் சொல்றோம். ஒரு தேசிய இன சமூகமாக வளர்றாங்க. ஆனால் மனிதகுலம் தோன்றி வளர்ந்தது, தோன்றினது கூட ஒரே ஒரு இடத்துல இருக்கலாம். 99% மத்திய ஆப்பிரிக்காவில் தொடங்கினதா சொல்றாங்க. அப்ப எல்லாம் அது விலங்கு வாழ்நிலை தான். அது இன்னும் மனிதன் அல்ல, மனித சமூகம் இல்லை, அன்னைக்கு மொழி இல்லை, அரை விலங்கு வாழ்நிலை தான். அதிலிருந்து வளர்ந்து வளர்ந்துதான் ஒரு சமூகமாகி மனிதன்கிற உருவம் பெற்று, நம்ம ஏற்கனவே அந்த இதுல மனித குரங்கு மனிதனாக உருமாறியதில் உழைப்பின் பங்குல எங்கெல் சொல்வார். என்ன நடக்குது? கால்களை, முன்னங்கால்களை கைகளாக பயன்படுத்த வேண்டிய தேவை உழைப்பில் ஈடுபடுகிற போது தேவைப்படும். கருவிகளை ஆள்வதற்கும் கருவிகளை செய்வதற்கும் தேவைப்படும். இதோடு சேர்ந்து இன்னொரு மாற்றம் நடக்குது. தனித்தனியாக உழைக்க முடியாது, தனித்தனியாக வாழவும் முடியாது. அப்ப சேர்ந்து கூட்டு உழைப்பில் ஈடுபடணும், கூட்டாக வாழணும். ஆதி மனிதர்கள் தங்களை கூட்டாக பாதுகாத்துக் கொள்ளணும். காட்டு விலங்குகளிடமிருந்தோ மற்ற ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படி செய்யணும்னா என்ன செய்யணும்னா, அவர்களுக்கிடையில் பல செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை என்ன செய்யுதுன்னா, பேச வேண்டிய அவசியத்தை, கட்டாயத்தை ஏற்படுத்தும். இது ஒரு குறுகிய காலத்துல ஒரு 100 ஆண்டு, சில 100 ஆண்டுகள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டு காலம் இந்த மாற்றம் நடக்குது. நடக்கும்போது முன்னங்கால்களை கைகளாக பயன்படுத்த வேண்டிய தேவை வளர்கிற அதே நேரத்தில் அந்த மனித குரங்கினுடைய குரல் வளையில் மாற்றங்கள் ஏற்படும். அது வெறும் ஓசை குறிப்புகள், விலங்குகளுக்கு 1-2 ஓசை குறிப்புகள் இருந்தா போதும். அதற்கு பதிலாக ஆர்டிகுலேட் ஸ்பீச், தெளிவாக பேச வேண்டிய தேவை ஏற்படுது. அதற்கேற்ப இந்த குரல் நான்களில் மாற்றம் ஏற்படுது. இன்னும் கூட ஒண்ணு என்னன்னா, இது வளருது.
மூளையினுடைய வேதி இயைபிலையும் மாற்றங்கள் ஏற்படும். அதுல குறிப்பாக மனித குரங்கு மனிதராக மாறி அந்த மாற்றங்கள் ஏற்படுவதுல இறைச்சி உணவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அது சொல்லுவாரு, நாங்க வந்து புலால் மறுப்பாளர்களை மரக்கறி உண்போரை ரொம்ப மதிக்கிறோம். அதே நேரத்துல இதுக்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னு சொல்லுவார். இதெல்லாம் சேர்ந்துதான் அதனுடைய வேதி இயைபிலேயே மாற்றம் ஏற்படுது. இது எல்லாம் தயாரா இருக்கும்போது தான், இதெல்லாம் இணைந்து தான் ஒரு மொழி பிறக்கிறது. மொழிதல் மட்டும்தான். அது வந்து மொழினா இன்னைக்கு நம்ம புரிந்து கொண்டிருக்கிற இந்த லாங்குவேஜ் அல்ல. மொழிதல்னா பேசுதல் தானே. பேசுவது தெளிவான ஒரு பேச்சு என்பது அதிலிருந்து பிறக்கிறது. அதுக்கு பிறகு நீண்ட காலம் கழிச்சு தான் அந்த மொழி என்ற ஒரு முழு வடிவம் ஒரு இடத்தில் நிலைத்து வாழுகிற போது, ஒரு குடியாக வாழுகிற போது, இந்த மொழியினுடைய தேவை வளர்ந்து வளர்ந்து அதுக்கான இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாம் பிறக்குது. அப்ப இந்த மொழி எந்த மொழியாகவும் இருக்கலாமா? இதான் நமக்கு முன்னால இருக்கிற கேள்வி. ஏதாவது ஒரு மொழியை எடுத்து வைத்துக் கொண்டு இதை பயன்படுத்த முடியுமா? ஒரு மனித கூட்டம் முன்னேறிய நிலையில் வளர்ந்து நின்று இன்னொரு மனித கூட்டம் அந்த நிலைக்கே வராமல் இருக்கும்போது இன்னொரு மொழியை எடுத்து பெற்றுக்கொள்றது, இரவல் பெற்றுக்கொள்றது என்பதெல்லாம் சாத்தியமாகும். ஆனால் ஒரு பெரிய மனித கூட்டம், ஒரு தேசம் அல்லது தேசிய இனம் தன் மொழியை விடுத்து வேற ஏதாவது ஒரு மொழியை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. அதனுடைய சமூக வளர்ச்சிக்கு அது தடையாயிடும். என சிந்தனை என்பது சமூக வளர்ச்சியோடு தொடர்புடையது. அந்த சமூகம் தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதோடு தொடர்புடையது. ஏன்னா இயல்பாகவே நம்ம அடிக்கடி நம்ம வேடிக்கையா பேசுவோம். ஒருத்தர் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கலாம். அவனுக்கு நல்லா தமிழ் தெரியும். பலார்னு அரைஞ்சா அப்ப ஐயோ அம்மான்னு கத்துறது அவன் தமிழ்ல கத்துவான். அப்போ வந்து அவன் இங்கிலீஷ்ல கத்த மாட்டான். அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல ஊறி வேற விஷயம். இயல்பா சிந்தனை என்பது தாய்மொழியில வருது. தாய்மொழிங்கிறது அந்த சமூகத்தினுடைய மொழி. தாய்னா ஒரே ஒரு அம்மாவோட மொழின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது தாய் இறந்துட்டா அவளுக்கு எது தாய்மொழி? தாய் சமூகத்தினுடைய மொழிதான். தாய் வழியாக பெறப்படுகிற மொழி. தாய் இல்லைன்னா தந்தை வழியா பெறப்படும். ஆனா பேரு தாய்மொழி தான் பேர். அப்ப இந்த மொழியினுடைய பங்கு என்பது ஒரு சமூக வளர்ச்சியோடு தொடர்புடையது. வளர்ந்து மனித சமூகங்கள் ஒன்றுக்கொன்று உறவாடுகிற போது அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தேவைப்படும். தனித்து வாழ முடியாது. ஒன்று இப்ப எனக்கெல்லாம் உறுதியான ஒரு நம்பிக்கை என்னன்னா, இது ஒரு கற்பனை கனவா கூட இருக்கலாம். ஒரு வளர்ந்த நிலையில மனிதகுலம் முழுவதும் ஒரு பொதுமை சமூகத்தை அடைகிற போது உலகம் முழுவதற்கும் மனிதகுலம் முழுவதற்கும் ஒரே மொழி, எல்லோரையும் இணைக்கக்கூடிய மொழியாக, எல்லோரும் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு மொழியாக வளர முடியும். அது இன்னும் 200 ஆண்டா 1000 ஆண்டா நமக்கு தெரியாது. நம்மால கற்பனை செய்ய முடியாது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கு. இன்னைக்கு அதுக்கான கருவிகள், அதற்கான சாதனங்கள் எல்லாம் வந்துருச்சு. இது முடியுமா என்று கேட்பவர்கள் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த தேசிய மொழிகள் எல்லாமே ஒன்னா பிறக்கல. எல்லா இடத்துலையும் இது பேசப்படுகிற தமிழ்நாடு முழுவதிலும் ஒரே மாதிரி தேசிய மொழி பிறக்கல. நிறைய வந்து திசை மொழிகள், டயலெக்ட்ஸ், பேச்சு வழக்கிலான மொழிகள் இருந்து அந்த மொழிகளுக்கு இடையிலான பொதுத்தன்மைகள் இணைந்து அப்படிதான் இன்னைக்கு எல்லாருக்குமான பொது மொழியாக தமிழ் பிறந்திருக்கு. அந்த அளவுக்கு தொடர்பு கொள்ள முடிஞ்சு. ஆனா அன்னைக்கு என்ன தொடர்பு இல்லைன்னா, இந்த மனிதகுலம் முழுவதும் ஒன்னா தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா அப்படி ஒரு நிலை வருகிற போது ஒரு பொதுமை சமூகத்தில் அது கூட வரலாம். ஆனா அது இப்போதைக்கு அது வெறும் கனவு தான். இப்ப நம்ம அதை வைத்துக் கொண்டு திட்டமிட முடியாது. இப்பயே நம்ம அந்த மொழிக்கு போறோம். இப்ப அந்த மொழியாக இருக்க எது பொருத்தமான மொழி? அது தமிழா, ஆங்கிலமா, ஜப்பானியமா? நம்மால எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாவற்றிலிருந்தும் நல்ல சிறந்த கூறுகளை எடுத்துக்கொண்டு மனிதன் தன்னுடைய முயற்சியினால் அப்படி ஒரு மொழியை புழக்கத்துக்கு கொண்டுட்டு வரலாம்.
அது மெல்ல மெல்ல வளரலாம். இப்ப நம்ம எதுவுமே உறுதி இல்ல. ஆனால் இப்போதைக்கு என்னன்னா, சமூக வளர்ச்சியினுடைய ஊடகம் சிந்தனையின் உடனடி மெய்யாக்கம் மொழி என்றால், மொழி இல்லாமல் சிந்திக்க முடியாது. மொழி இல்லாமல் சிந்தனைகளை வெளியிட முடியாது. மொழி இல்லாமல் சிந்தனைகளை செயலாக்கவும் முடியாது. இப்போ மொழின்னா என்ன? மொழியில என்ன கூறுகள் இருக்கு? எதை வச்சு இந்த சிந்தனை வெளிப்படுது? இப்ப ஒரு நிறத்த பார்க்கிறோம். இந்த நிறத்தை நாம் சிவப்பு என்று நம்முடைய மனசு புரிஞ்சுக்குது. அது முதல்ல என்ன பேர் குடுத்துச்சோ அது வேற விஷயம். சிவப்புன்னு பேர் குடுத்த பிறகு இன்னொரு நிறம் பார்க்கிறோம். பச்சைன்னு ஒரு நிறம் பார்க்கிறோம். சிவப்பும் பச்சையும் 2 சொற்கள். சிவப்பு என்ற சொல்லும், பச்சை என்ற சொல்லும், நீலம், அகலம் என்ற சொல்லும், இந்த சொல்லெல்லாம் இல்லாம அது பெயர் சொற்கள், உரிச்சொற்கள், வினைச்சொற்கள், வினையுரி சொற்கள் இதெல்லாம் இல்லாம என்ன இல்ல? சிந்தனை இல்லை. சிந்தனையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல. சிந்தனை இல்ல. 2வது, இந்த சொற்களை நீங்க துண்டு துண்டா ஒரு சொல்லா மட்டும் யோசிக்கிறது இல்ல. நீங்க ஒரு நிறத்த பார்க்கிறீங்க, சிவப்பு என்று மனசுல பதியுது. ஆனா, மான் ஓடுது காட்டுல. காட்டுல ஓடுற மான் உங்க மனசுல எப்படி பதியும்? மான் ஓடுகிறதுன்னு பதியும். ஒரு மான் இன்னொரு மானை விட விரைவாக ஓடுகிறதுன்னா, அந்த ஓடுதல், விரைவாக ஓடுதல், மெதுவாக ஓடுதல் இதெல்லாம் வரணும். நேற்று விரைவாக ஓடியது, இன்று மெதுவாக ஓடியதால் சிக்கிக் கொண்டது. அப்ப இதெல்லாம் என்ன இதெல்லாம்? பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், அப்புறம் பிரசன்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் கன்டினியூஸ், அப்புறம் எதிர்காலம், வருங்காலம், செய்வினை, செயற்பாட்டு வினை இது எல்லாமே இலக்கண வடிவங்கள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சொல் இருப்பு இருக்கணும். இல்லாம மொழி இயங்க முடியாது. தமிழ்நாட்டுல நான் சிந்திக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு தமிழ்ல இருக்கிற அந்த அடிப்படை சொல் தெரிஞ்சிருக்கணும். சொல் வளம் தெரியணும். 2வது, அந்த சொற்களை எப்படி நான் இணைத்து அமைக்க போறேன்? எப்படி வாக்கிய அமைப்புகளாக உருவாக்குறேன்? இந்த ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வேணும். அப்ப வொக்காபுலரி அதனுடைய ஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு மனித உருவம் இருக்கு. நல்ல உயரமா இருக்கான், அழகா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கான், எல்லாம் ரைட்டு. அவன் உடம்புல என்ன இருக்கு? 2 அவனுடைய இதுல. 1 அவன் உடம்புல சதை இருக்கு. அது இல்லைன்னா அவன் வெறும் எலும்புக்கூடு தான் இருப்பான். ஆனா எலும்புக்கூடு இல்லாத தசை ஒரு குவியலா இருக்குமே தவிர அது ஒரு உருவமா இருக்காது. ஒரு மொழி கற்றுக்கொள்வதற்கே என்ன சிறந்த வழி? மொழி கல்வியின் அறிவியல் என்பதே என்னன்னா, நீங்கள் 1 நிறைய சொற்களை கற்றுக்கொள்ளணும். 2வது அந்த மொழியினுடைய கட்டமைப்பை கற்றுக்கொள்ளணும். சொல்வளம், இலக்கணம் இந்த 2யும் கற்றுக்கொண்டால் தான் இந்த மொழி கல்வி. இந்த சொல்வளம், இலக்கணம் 2மே உங்களுடைய சிந்தனைக்கும் தேவை, சிந்தனையை வெளியிடுவதற்கும் தேவை, அந்த சிந்தனைகளை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தேவை, அந்த சிந்தனைகளை ஆய்வுக்குட்படுத்துவதற்கும் தேவை, இறுதியா அதை செயல்படுத்துவதற்கும் தேவை. அப்ப இதனுடைய பொருள் என்ன? ஒரு ஆலை, ஒரு தொழிற்சாலையில நீங்கள் பயன்படுத்துகிற பொறியியல், இந்த பொறியியலை நீங்கள் புரிந்து கொள்வது, அந்த பொறியியலை நீங்கள் செயலாக்குவது, அதனுடைய பயன்முறை சார்ந்த அறிவியல், அப்ளை பண்றது, அப்ளைட் சயின்ஸ். அதுக்கு பிறகு நீங்க புதுசா ஒண்ண கண்டுபிடிக்கிறது. இது எல்லாத்துக்குமே ஒரு மொழி தேவைப்படும். அப்போ ஒரு ஆலைக்கு இது தேவை. அது உயிரில்லாத மூலப்பொருள், உயிரில்லாத கருவிகளை கையாளுகிற ஒரு ஆலைக்கு இது தேவை. ஒரு சமூகத்துக்கு, ஒரு சமூகத்தை நீங்க ஒரு மார்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு மக்கள் சமூகம் உண்மையான விடுதலையை நோக்கி தன் உணர்வையும் சிந்தனையும் வளர்த்துக் கொள்வதற்கு
மொழி தேவைன்னு சொல்றார். லெனின் வந்து தேசிய இனங்களின் தன்தீர் உரிமை புத்தகத்துல சொல்றார். நான் என்னுடைய நூல்ல எடுத்து காட்டியிருக்கேன். வளர்ச்சி போக்குல ஒரு தேசிய ஒரு மொழிக்கு ஒரு தேசம் என்பது புதியவற்றை ஆக்கம் செய்வதற்கு, புதியவற்றை படைப்பதற்கு, இது எல்லாத்துக்கும் ஏற்ற பொருத்தமான அமைப்பு ஒரு மொழிக்கு ஒரு தேசம்தான் என்று அவர் சொல்வார். இதுல முதலாளிக்கு அவருடைய பொருளை விற்கிற அந்த சந்தையா இருக்கிறதுக்கு ஒரு தேசம் சௌரியமானது. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னா தமிழ் இருந்தா போதும். நீங்க 10 இடத்துல போய் விற்கணும்னா 10 மொழி வேணும். 10 மொழியை பயன்படுத்தணும். விளம்பரத்துல பயன்படுத்தணும். சின்ன சின்ன அமிர்தாஞ்சனத்திலிருந்து மற்ற விளம்பரத்துல பூரா இந்த எல்லா மொழியும் பயன்படுத்த வேண்டிய தேவை அதுதான். உன் பேரை கூட வச்சுக்குவான், இங்கிலீஷ்ல எழுதுவான், ஆனா தமிழ் பேர் வச்சிருப்பான். இந்த தொலைபேசி நிறுவனங்கள்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. உலகம் பூராவுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பல மொழிகள் தேவைப்படும். மார்க்கெட் ஒரு சின்ன மார்க்கெட்னா அந்த மார்க்கெட்டுக்கு மட்டுமான மொழி தேவைப்படும். அப்ப இங்கு ஒரு தனி மனிதன் சிந்திப்பதற்கும் அல்லது உணர்வதற்கும், அந்த சிந்தனை அல்லது உணர்வை வெளியிடுவதற்கும், அந்த சிந்தனை அல்லது உணர்வை பயன்படுத்தி தேவையான நடைமுறைகளை உருவாக்கிக் கொள்வதற்கும், தனக்கு தேவையை படைத்துக் கொள்வதற்கும் மொழி ஒரு ஊடகம், ஒரு கருவி என்றால் ஒரு சமூகத்துக்கு அப்படித்தானே. நீங்கள் ஒரு சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு தனி மனிதனுடைய உடல் அமைப்பை உதாரணமாக காட்டுறது எல்லாரும் காட்டுறாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சான் ஜெர்மனியில, என்னையாது தொழிலாளினா உழைச்சுக்கிட்டே இருக்கணுமா, முதலாளினா சுகமாவே இருக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீ உடலை பாரு, கடவுளுடைய படைப்புல உன்னுடைய உடலை பார், எப்படி இருக்கு? மூளை சிந்திக்குது, கை சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுது, வயிறு தான் வந்து உணவு பெறுது, கால் நடக்குது. அப்படித்தான் நம்ம சமூகத்துல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு விளக்கம் சொன்னான். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கலன்னா, வயிறு சாப்பிடுது, ஆனா அந்த வயிறும் உழைக்குது, இல்லைன்னா செரிமானம் ஆகாது. சாப்பிடறதுக்கு நீ இடத்துக்கு போனா உன்னுடைய கால் நடக்கணும், அது ஒரு உழைப்பு பிரிவினை. அது உடலின் எந்த உறுப்பும் இன்னொரு உறுப்பை சுரண்டி கொண்டிருக்கல. உடலின் எல்லா உறுப்புகளும் உழைக்கும் உறுப்புகள் தான். மூளை உழைக்கலன்னா என்ன ஆகும்? மென்டல் ஆயிடுவான். அப்ப மூளையும் வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யுது. அதனால அவன் சொல்ற உதாரணம் பொருத்தம் இல்லை. ஆனா அவன் அந்த உதாரணத்தை சொல்றான். எதை? சொல்லை நியாயப்படுத்துவதற்கு இந்த மனிதன்கிற உருவத்தை சொல்றான். மனித உருவத்துல இப்ப இவன் புருஷ சுத்தம் இருக்குல்ல, ரிக்வேதத்துல புருஷ சுத்தம், அது என்னது? புருஷன் ஒரு உருவம், ஒரு மனித உருவம். பிரம்மா வந்து ஒரு உருவத்தை படைக்கிறார். அந்த உருவத்தில் எப்படி இருக்குதுன்னா, அவரு ரினல்ஸ் ஆஃப் இந்துயிசம், இந்துவியத்தின் புதிர்கள்ல வந்து அம்பேத்கர் சொல்றார், இந்த கதையவே சொல்றார். வர்ணசாதி அமைப்பை நியாயப்படுத்துவதற்கு அதை கொண்டு வந்து சொல்றான். தலையில பிறக்கிறவன் பிராமணன், தோல்ல பிறக்கிறவன் சத்திரியன், தொடையில பிறக்கிறவன் வைசியன், பாதத்துல பிறக்கிறவன், காலில் பிறக்கிறவன் சூத்திரன் என்று விளக்கம் சொல்றார். மனித உடலை காட்டி புரிய வைக்கிற ஒரு முயற்சி. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையை நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. உங்கள் உணர்வை, அது நன்றி உணர்வா இருக்கட்டும் அல்லது உதவும் உணர்வு, எந்த உணர்வா இருக்கட்டும், மொழியின் துணை இல்லாமல் வெளியிடுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? நீங்க சொல்லலாம், எதுவுமே பேசாம கை குலுக்குறேங்களாம். ஆனா கை குலுக்கணும்னு உங்களுக்கு உத்தரவு போட்டது மூளையில யார் உத்தரவு போட்டது? கை குலுக்கினால் அதற்கு பொருள் நன்றி உணர்வு தான் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எது? அவன் நீங்க கை குலுக்க போகும்போது, நீங்க கை குலுக்க வரல, கீழே இழுத்து தள்ளுறதுக்கு வர்றீங்கன்னு சந்தேகப்பட்டான்னா, இல்லப்பா நான் நன்றி சொல்லதான் வந்தேன்னு சொல்றது எது? எல்லாத்துக்குமே மொழி தேவை.
அப்ப உணர்வதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லது விரும்புவதற்கும் வெறுப்பதற்கும் எல்லாத்துக்கும் தேவை. இதை வெளிப்படுத்துகிற போது இந்த சிந்தனையை கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்ல இன்னொருத்தர் வெளிப்படுத்துகிற கருத்தை நீங்கள் உள்வாங்குவதற்கு எல்லாத்துக்குமே அந்த மொழி கருவியா இருக்கு. அதையும் தாண்டி உங்கள் சிந்தனைகளை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு நான் நிறைய யோசிக்கிறேன், நிறைய படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் என்ன பண்றேன், எல்லாமே எனக்கு வேண்டாம். என்னுடைய ஆய்வுக்கு இத்தனை தகவலும் குப்பை மாதிரி நான் சேர்க்க வேண்டாம். ஒரு சிலவற்றை மட்டும் நான் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப நான் என்ன பண்றேன், அதை எழுதுறேன், சுருக்கி எழுதுறேன், சாரத்தை மட்டும் எழுதுறேன். இந்த சுருக்குவதற்கும் சாரமாக எழுதுவதற்கும் என்ன தேவைப்படுது, மொழி தேவைப்படுது. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மேலே அறிஞர் ஒருத்தர் சொல்றாரு, மார்க்ஸை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, காரல் மார்க்சின் படைப்பை 5 நிமிடத்தில் விளக்கலாம், 5 மணி நேரத்தில் விளக்கலாம், 5 ஆண்டுகளில் விளக்கலாம், ஏன் அரை நூற்றாண்டிலும் விளக்கலாம். இது யாரு, பிரெஞ்சு சிந்தனை ஒருத்தர் ரேமண்ட் ஆரோன்கிறவர் சொல்றாரு. மார்க்ஸுக்கு அப்படி, மற்றவங்களுக்கு அவ்வளவு வேண்டியில்லை. ஆனால் இப்படி செய்ய முடியும், விளக்க முடியும். எதன் துணையோடு? ஒரே வார்த்தையில சொல்றோம், ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு. இதையே விரிவா எடுத்துக்கொண்டு மனிதன் தொல்பொதுமை சமூகத்தில் வாழ்ந்தான், அப்புறம் என்னென்ன வரலாறு வந்துச்சு, இவ்வளவு நடந்திருக்கு என்று ஒரு 10 பக்கமா எழுதுறோம். ஒரு வரியை 10 பக்கமாக விரிவடைய செய்வதற்கும் 10 பக்கத்தை ஒரு வரியாக சுருக்கி கொடுப்பதற்கும் நான் அந்த மாதிரிதான் இந்த மேற்கோளை நான் அன்னைக்கு எடுத்துக்காட்டினேன். ஒரே ஒரு மேற்கோளுக்குள்ள இவ்வளவு செய்திகளை சொல்றாரு. லாங்குவேஜ் இஸ் த இமிடியட் ரியாலிட்டி ஆஃப் தாட். மொழி என்பது சிந்தனையின் நேர் உருவாக்கம், உடனடி உருவாக்கம், மெய்யாக்கம், உடனடி மெய்யுருவம். அப்ப இது எல்லாத்துக்கும் எது பயன்படுதுன்னா மொழி தான் பயன்படுது. நிறைய படிச்சுட்டு சுருக்கி சொல்றது, கொஞ்சம் படிச்சுட்டு அதை கதை அளக்கிறது, நிறைய பேசணும், எல்லாத்துக்கும் மொழி துணை. அப்ப இங்க என்ன முக்கியம்னா, அப்ப மொழி எங்க பயன்படுதுன்னா, இந்த மொழிதான் இந்த சமூகத்தை மாற்றி ஒரு புதிய சமூகத்தை, ஒரு தனி மனிதனுக்கு எது பொருந்துமோ அது ஒரு குழுவிற்கு பொருந்தும். அந்த குழுவிற்கு எது பொருந்துமோ அது ஒரு தேசிய இனத்துக்கு பொருந்தும். இது இயற்கையா வரக்கூடியது, அந்தந்த மொழி அவனுக்கு வர்றதுங்கிறது. எதிர்காலத்துல உலகத்துக்கு ஒற்றை பொதுமொழி வந்தால் அதுவும் இயற்கையா தான் வரணும். அதுவும் திணிப்பதன் மூலம், கட்டாயப்படுத்துவதன் மூலம் வர முடியாது. மனிதன் தேவை கருதி அப்படி ஒன்றை உருவாக்கி கொள்ளணும். மொத்த மனித சமூகத்தினுடைய கூட்டுணர்வும் அதில் வெளிப்படணும். அது வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அப்ப இங்க என்ன, நம்ம இதுல இருந்து எங்க நடைமுறை கேள்விகளுக்கு வர்றோம். அப்ப இந்த ஒரு மொழி இருமொழி இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இருமொழி மும்மொழிங்கிறதுக்கெல்லாம் என்ன பொருள்? இது எங்கிருந்து வந்துச்சு? மனிதர்கள் இயற்கை தேவைக்காகத்தான் ஒரு நாடா சேர்ந்தாங்களா? இந்தியாங்கிற ஒரு நாட்டில் போய் சேர்ந்தாங்களா? இயற்கையான தேச உருவாக்கம், நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் ஐரோப்பிய வரலாற்றில் நம்ம பார்க்கணும். ஐரோப்பிய வரலாற்றில் அது ரோமானிய பேரரசாக இருந்துச்சு, கிரேக்க பேரரசாக இருந்துச்சு, ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய பேரரசாக இருந்துச்சு, பைசாண்டைன் பேரரசாக இருந்துச்சு, என்னென்னவோ இருந்துச்சு. இது எல்லாமே வால் வலிமை, தோல் வலிமை கொண்டு உருவாக்கப்பட்ட பேரரசு. இது மாறுது. எப்படி மாறுது? மக்கள் முயற்சியினால மாறுது. மன்னராட்சிக்கு எதிராக, மதக்குருமார்களின் ஆட்சிக்கு எதிராக, நிலக்கிழார்களின் ஆட்சிக்கு எதிராக இது மாறுது. எப்படி மாறுனுச்சு? அதுதான் நம்ம வரலாற்று மாணவர்கள் படிக்கிறாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசுகள் உருவாகும் செயல்வழி. என்ன தேச அரசுனா என்ன அர்த்தம்? இப்ப மார்க்ஸ் பிறந்த நாடு என்ன நாடு? பிரஷ்யா. அவருடைய மொழி என்ன? ஜெர்மன் மொழி. அவங்க டாச் மொழின்னு சொல்லுவாங்க. டாச் மொழியில அவர் வல்லவராக இருந்தார். அவர் தாய்மொழியா தான்.
ஜெர்மன் மொழி பேசுகிற ரைன் மாகாணம் பிரஷ்யாவுக்குள் அடக்கமா இருந்துச்சு. பிரஷ்யாவுக்குள்ள வேற எதெல்லாம் அடக்கமா இருந்துச்சு? பிரஷ்யாவுக்குள்ள அடக்கமா இருந்துச்சு. போலந்து இருந்துச்சு, பிரான்ஸ்ல ஒரு பகுதி இருந்துச்சு. சரியா ஜெர்மன் மொழி பேசுகிற பகுதி மட்டும் அதுக்குள்ள இல்ல. ஜாரிஸ்ட் ருஷ்யா அப்படிதான். இந்த பேரரசுகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இது மாறி ஒரு குடியாட்சிய செயல் வழி முன்னேறி வரும்போது, அதாவது ஜனநாயக நடைமுறை வளரும் போது, மனிதர்கள் ஒன்று கூடி, மக்கள் ஒன்று கூடி தங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்ட போது, அது மொழி வழி தேசங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கு. அங்க நேஷன் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? மொழி வழி தேச அரசுகள் ஒவ்வொன்றும். இப்ப ஜெர்மனி வந்துருச்சுது, பிரான்ஸ் வந்துருச்சுது. ஒவ்வொன்றும் ஒரு மொழி வழி அடிப்படையில் வருது. ஐரோப்பாவில் இது எல்லாம் மாற்றம் ஏற்படுது. அதன் மூலம் தான் அங்க ஜனநாயக மாற்றங்கள் இருந்துச்சு. பிரான்ஸ்ல புரட்சி நடந்துச்சு, ஒரு சமூக மாற்றம் வந்துச்சு. தன்னுரிமை, நிகர்மை, தோழமை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அம்பேத்கர் சொன்னார், நான் மிகவும் விரும்பிய ஒரு சமூகம், ஐடியல் சொசைட்டி எதுன்னா இந்த 3 கொள்கைகளின் அடிப்படையிலான சமூகம் தான் அப்படின்னு சொன்னார். பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இல்ல, நான் புத்தரிடமிருந்து இதை எடுத்துக்கொள்றேன்னு சொன்னார். சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? மொழிவழி சமூகங்களாக பிரிந்து அமைவது தேவைப்பட்டுச்சு. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, இதான் ஐரோப்பாவுக்கு பொருந்தது. அங்க இப்ப நம்மோட ஒப்பிட்டா அவங்க ஒரு முன்னேறிய சமூகம். அடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறி போகணும். இப்ப அவங்க ஐரோப்பியன் யூனியன் அமைத்தா கூட என்ன பண்றாங்க? 24 மொழிகளையும் அறிந்தேற்று, 24 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கி, 24 மொழிகளையும் தேசிய மொழிகளாக்கி, 24 மொழிகளையும் நீதிமன்ற மொழிகளாக்கி தான் இன்னைக்கு அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்க ஒன்றும் இங்கிலீஷ் தான் பெருசு, பிரெஞ்சுக்காரன் எனக்கு அடங்கி நடக்கணும், இல்ல பிரெஞ்சு தான் பெருசு, ஸ்பானிஷ்காரன் அடங்கி நடக்கணும் அவங்க வரல. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இந்த நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசுகளின் உருவாக்கம் என்பதை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறி போகணும். இன்னைக்கும் அவங்க ஒரு வல்லரசியத்தினுடைய பிடியில் இருக்கிறாங்க, முதலாளி. ஆனா அதே நேரத்தில் சமூகத்துல வலுவான அளவுக்கு குடியாட்சி ஆற்றல் வலுப்பட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். நமக்கு என்னன்னா, மொழி வகை ஒடுக்குமுறையை சகித்துக் கொண்டு தேசிய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி சமூக மாற்றம் காண்பது? எப்படி நாம் ஒரு தேசம் என்ற உணர்வியல் இல்லாமல் ஒன்று சேர முடியாது? எந்த அடிப்படையில் ஒன்றுபடுத்த முடியும்? அவங்களை இணைப்பதற்கான பொது அடிப்படை என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மொழி பற்றிய இந்த இலக்கணம், தி டெஃபினேஷன் ஆஃப் வாட் இஸ் எ லாங்குவேஜ், சரியா சொன்னா மொழியின் பயன்முறை விளைவு என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, மொழியினுடைய இப்ப நம்ம ஆப்னு சொல்றோம்ல, மொழி எப்படிப்பட்ட ஒரு ஆப், அது என்ன செய்யும்? ஒரு தனி மனிதனுக்கு அது சிந்தனையை மெய்ப்பட செய்யும். நம்ம சுருக்கமா சொன்னாங்க, வேறு எந்த இடையீடும் இல்லாமல், அதான் இமிடியட் ரியாலிட்டி ஆஃப் தாட், சிந்தனையை மெய்ப்பட செய்யும். அந்த சிந்தனை அந்த தனி மனிதனின் நலன் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது சமூக நலன் சார்ந்த எதுவாக இருக்கலாம். அந்த தனி மனிதனுக்கு ஏற்பட சிந்தனை அது, அல்லது ஒரு அறிவியல் சிந்தனையாக இருக்கலாம். இந்த தனி மனிதனுக்கு எப்படி அந்த சிந்தனை, இப்ப நமக்கு சமூக மாற்றத்துக்கு என்ன வேணும்? சிந்தனை வேணும், உணர்வு வேணும், சமூக கூட்டுணர்வு வேணும். இப்ப நம்ம ஒரு விவாதம் பண்றாங்க, என்ன விவாதம் பண்றாங்க இளைஞர்கள்? என்ன தோழர், சமூக மாற்றம்னா அதுக்கு ஆயுத புரட்சி வேண்டாமா, ஆயுதம் எடுத்து போராட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் திருப்பி கேட்கறது, சரி
ஆயுத புரட்சின்னு சொன்னா என்ன? ஆயுதங்களே போய் சண்டை போடுமா? ஆயுதங்களாவே போய் சண்டை போடும் இல்லையே. ஆயுதத்தை தூக்குறதுக்கு ஆள் வேணுமே. ஆயுதத்தை தூக்கி சண்டை போடுகிறவன் அந்த உணர்வு பெற்றவன் தானே வருவான். சண்டை போட்டு ஜெயிக்கணும் அல்லது நம்ம தியாகம் பண்ணணும், ஈகம் பண்ணணும், செத்தாலும் சரி இந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் என்று யார் வருவானோ அவன் தானே போய் அந்த ஆயுதத்தை எடுப்பான். அப்புறம் அவனுக்கு அந்த ஆயுதத்தில் பயிற்சி வேணும், எல்லாம் வேணும். அதனால தான் மாவோ என்ன சொன்னாரு? அரசியலை ஆணையில் வையுங்கள். அரசியல் உத்தரவு போடட்டும். எதுக்கு? ஆயுதத்துக்கு அரசியல் உத்தரவு போடணும். ஆயுதம் அரசியலுக்கு உத்தரவு போட முடியாது. இப்ப அரசியல் ஆயுதத்துக்கு உத்தரவு போடணும்னா முதல்ல என்ன வேணும்? அரசியல் உணர்வு வேணும். ஒரு தனி மனிதனுக்கு எப்படி உணர்வு என்பது இருந்தால்தான் அதை மெய்ப்பட செய்ய முடியுமோ அதே போலதான் மொத்த சமூகமும் அதனுடைய கூட்டு உணர்வில் இது வேண்டாம், எனக்கு விடுதலை வேணும்னு முடிவு பண்ணணும். ஒரு சிறுபான்மையினர் முடிவு பண்ண பத்தாது. சமூகத்தின் கூட்டு உணர்வில் எது நுழையணும்னா நமக்கு ஒரு மாற்றம் வேணும், நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நுழையணும். அந்த விடுதலை உணர்வு அதற்கான சிந்தனையை மொழி வழியாகத்தான் அவன் உயிர் பெறச் செய்ய முடியும். அதனுடைய உயிர் பெறச் செய்தலே இதுதான். இப்படி நம்ம சொல்லலாம், சிந்தனையை உயிர் பெறச் செய்வது மொழி. எந்த மொழி? ஏதோ ஒரு மொழியா? இல்ல. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களின் சிந்தனையை உயிர் பெறச் செய்வது தமிழ் தான். இரவல் வாங்கிட்டு வந்து செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் அது அரைகுறை மாற்றமா தான் இருக்கும். அவரு மார்க்ஸ் சொல்லக்கூடிய ஜெனுயின் லிபரேஷன், உண்மையான விடுதலையை நோக்கியதாக இது இருக்க முடியாது. அப்ப இந்த மொழிக்கான இலக்கணம் இதுல இருந்து போனோம்னா தான் நமக்கு இந்த ஒரு மொழி, இருமொழி, மும்மொழி, 4 மொழி, 5 மொழி இது சர்ச்சையெல்லாம் முடியும். எது கல்விக்குரிய மொழியாக இருக்கணும்? எது சிந்தனைக்குரிய மொழியோ அதுதான் கல்விக்குரிய மொழியா இருக்கணும். கூடுதலா ஒரு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவையை கூட அந்த சிந்தனையில் பெற்றுதான் நீங்க அதை மாத்திக்க முடியும், விரும்பி கற்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒருவர் பன்மொழி ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த உணர்வும் அந்த அந்த சிந்தனையிலிருந்து மொழிக்கு தான் மாற்றப்படணும். செயற்கையா எல்லாத்தையும் இது ஒரு மொழி, தமிழ் ஒரு மொழி, இங்கிலீஷ் 2ஆம் மொழி, இந்தி 3ஆம் மொழி, அல்லது இங்கிலீஷ் முதல் மொழி, தமிழ் 2ஆம் மொழி, அப்படிலாம் பண்ண முடியாது. இப்ப நடைமுறை வசதிக்காக எது வேணாலும் இந்த பஞ்சத்துக்கு ஆண்டிக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி பஞ்சத்துக்கு ஆண்டி ஆக முடியாது நம்ம. இது அடிப்படையில மொழி பற்றிய புரிதல். ரொம்ப சுருக்கமா சொன்னா, சமூகம் இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் சமூக மாற்றம் இல்லை. சமூகத்தில் வாழ்வதால் தான் சிந்தனையே வருது. ஒரு பெரிய அறிஞர் ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, ராஜாஜியோட மூளையை அமெரிக்காவில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காம்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மூதறிஞர், பெரிய மூளை உள்ளவர். அந்த மூளையை கொண்டுட்டு போய் நீங்க ஒரு பொட்டியில பூட்டி வச்சாச்சுன்னா சிந்திக்கலாம் சிந்திக்காது. இல்ல உயிருள்ள ராஜாஜியை கொண்டுட்டு போய் ஒரு அறையில பூட்டி வச்சிட்டீங்கன்னா அவர் ஒன்றும் சிந்திக்க, பேப்பர் கொடுக்காம சமூக தொடர்புலாம் ஒன்றும் நடக்காது. எல்லாருக்கும் அப்படிதான். அப்ப சமூகம் தான் சிந்தனைக்கு அடிப்படை. அப்ப சமூகத்தோடு தொடர்பு படுத்தி மொழி சிக்கலை, இதான் மொழியின் சமூகவியல். சமூகத்தோடு தொடர்பு படுத்தி சமூகத்தினுடைய வளர்ச்சி, சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றம், சமூக புரட்சி, இவற்றோடு தொடர்பு படுத்தி ஒரு மொழிக் கொள்கை வகுக்கப்படும். இதான் இங்க நான் சொல்ல வரேன். அது எது சரியான மொழிக் கொள்கை அதை நம்ம வகுத்துட்டு போலாம். சும்மா ஒரு என் புள்ள வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு எந்த மொழி வசதியா இருக்கு அதை பாருங்க என்று பார்த்துக்கிட்டு இருந்தா சமூக மாற்றத்துக்கான மொழியா இருக்காது. இப்படி ஒரு கோணம் வேணும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த தலைப்பை எடுத்தோம். இன்னைக்கு சுருக்கமா ஒரு வரியா சொன்ன விலைக்கு சொல்ல முடியாதனால அதுதான் இன்னைக்கு தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வேற நம்ம இதை பத்தி இந்த மொழியியல் குறித்து இன்னும் பேச வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கு. பின்னால போக போக பேசுவோம்.